உங்களை சந்திக்கிறதுல நான் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்க. உங்களுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தந்து நம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கேட்டதான கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. பவுலையா அந்த சபைக்கு அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட அநேக சபைகளை அவர் உருவாக்கி கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவர் என்ன செய்தார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவித்து சபைகளை ஸ்தாபித்தார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவருக்கு எருசலேமுக்காக நேராக அவர் போகிறார். அவருக்கு மரணம் அருகாமையில் வந்து விட்டது, உபத்திரவம் நெருங்கி நிற்கிறார். ஒருவேளை நான் மரித்து விடுவேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த எருசலேமை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் அவர் அந்த சபையை குறித்து அவர் பேசுகிறார். அவர் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட அந்த எபேசு சபையாகட்டும், இன்னும் அந்த தேசத்துல அந்த ஏசியா மைனர் என்கிறதான எருசலேமை சுற்றி இருக்கிற சபைகளுக்கு சொல்லுகிறதான வார்த்தை தான். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை குறித்து பெரிய தரிசனத்தோடு தான் ஆண்டவர் ஆதி அப்போஸ்தல நாட்களில் கர்த்தரா பேதுருவை முதலாவதாக ஊழியத்துக்கு அழைக்கும் போது, இந்த கல்லின் மேல நான் சபையை கட்டுவேன் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அதுக்கு 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, கல் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தான் ஜீவ கல்லாக, அதாவது எல்லாராலும் தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலை கல்லாயிற்று என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து எல்லாராலும் தள்ளப்பட்டாங்க, ஆனாலும் அந்த கல்லு தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இயேசுவை குறித்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று. 2வது, அந்த பேதுருவையாவுடைய பேருக்கு இன்னொரு அர்த்தம் கல்லு என்று சொல்லி அவருடைய பேர், அதாவது பாறை. பேதுருவுக்கு இன்னொரு பேர் சீமோன். சீமோன் என்பதற்கு இன்னொரு பொருளாக்கம் பாறை என்று சொல்லப்படுகிறது. அந்த பாறை என்று சொன்னால் கல்லு. இந்த கல்லு ஒன்று இயேசு கிறிஸ்து கல்லா இருக்கிறாரு. 2வது, அப்போஸ்தலர்களுக்கு முதன்மையான அப்போஸ்தலராய் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பேதுருவையாவையும் கர்த்தர் பாறை கல்லாய் கர்த்தர் அழைத்து அவர் மூலமாக சபைகளை கர்த்தர் ஸ்தாபித்து, அதன் பிறகு அநேக அப்போஸ்தலர்கள் கூட இருந்து ஊழியத்தை பண்ணினாலும் அதன் பிறகு அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட அந்த பவுலையா மூலமாகவும் கர்த்தர் அந்த தொடர் ஊழியத்தை பேதுருவையா ஆரம்பித்து அவர் மூலமாக ஆரம்பித்து தொடங்கப்பட்ட அந்த சபை அவருடைய வருகை பரியந்தமும் அந்த சபைகள் பெருகி கொண்டே போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான். இன்றளவும் இந்த உலகம் எங்கும் 40,000க்கு அதிகமான டினாமினேஷன் உலகம் எங்கும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கணக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. வருடங்கள் எப்படி ஸ்கூல் நாளுக்கு நாள் பெருகுகிறதோ, ஒரு அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருஷமும் என்ன பெருகுது? பிசினஸ் பெருகுது, மால் பெருகிறது, இதெல்லாம் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. பெருக வேண்டும் தான், பெருகணும், பெருகிட்டு அதே மாதிரி இந்த கடைசி காலத்துல சபைகளும் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு வருடங்களும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகள், புதிய புதிய சபைகள் உலகமெங்கும் வருகிறது. சந்தோஷம் தானே, சந்தோஷப்பட வேண்டியது தானே, சந்தோஷப்படணும். இன்னைக்கு உலகமெங்கும் கோடிக்கணக்கான சபைகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு வேதனையான ஒரு சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த வேதனை என்று சொன்னால், ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே அப்படின்னு சொல்லி பேசுகிறார். சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படி என்று சொன்னால் சபை யாருக்குரியது? சபைன்னா 4 கட்டிடம் சேர்ந்தது ஒரு பில்டிங் மட்டும் அல்ல. சபை என்று சொல்கிறது, அதாவது ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம்தான் ஒரு ஃபெலோஷிப். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து இருக்கிற இடம் தான் சபை. அது ஒருவேளை அது பில்டிங்குக்கு உள்ள இருக்கலாம், ஆனால் பில்டிங் சபையாகாது. நம்ம சபைன்னு சொல்லலாம், ஆனால் அதல்ல சபை. உண்மையான சபை என்று சொன்னால் ஆவிக்குரியவருடைய ஒன்று சேர்ந்து சேருகிற ஒரு கூட்டம் தான் என்னது சபை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனை? அப்படி சபைகளுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சபையை ஸ்தாபித்தது யாரு? எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுடைய சுய இரத்தத்தினால. சுயமான இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலதான் சபைக்கு, அதாவது ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஃபவுண்டேஷன், அதற்கு மூல அடிஸ்தானம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மட்டும்தான்.
இந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இல்லைன்னா, அவருடைய சுய ரத்தம் இல்லை என்று சொன்னால் அது சபை ஆகாது. இன்னைக்கு நிறைய சபைகளை பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நல்ல அவர்களுக்கு பெரிது. அவங்க இன்னைக்கு நிறைய பேர் இங்க சுய ரத்தம் என்று சொல்லப்படும் இயேசுடைய ரத்தம் தான் சபைக்கு மூல காரணம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் சபைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? அநேக சபைகள் சுயநலமாக, சுய ரத்தம் என்று இயேசுடைய ரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரருடைய சுயநலத்திற்காக, சுய பணத்திற்காக, சுய மேன்மைக்காக, சுயமான காரியங்களை நிறைவேற்றுவதற்காக, எனக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லை என்பதற்காக இதை ஒரு தொழிலாக இன்னைக்கு நிறைய பேர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் துக்கப்படுகிறார். கடைசி காலத்துல சபைகள் சுயநலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நிறைய சபைகள் இருக்கிறது. மெயின்லைன் சபைகள், சிஎஸ்ஐ, லுத்தரன், எல்எம்எஸ் சர்ச், அப்புறம் ஆர்சி சபைகள், இதெல்லாம் நிறைய மெயின்லைன் சபைகள் இருக்கிறது. அப்புறம் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லி ஏஜி சர்ச் இருக்கு, சர்ச் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், இப்படி பல சபைகள் இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கிறது. சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40,000க்கு அதிகமான டினாமினேஷன் இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு டினாமினேஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு போராடி அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு பகைகளை உருவாக்கி கொண்டு ஒரே கிறிஸ்து தான். ஆனால் இன்னைக்கு சபைகள் எல்லாம் பிரிந்து கிடக்கிறது. சுயநலம் என்கிற ஒரு போர்வேல பிரிந்து கிடக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த சபைகளை ஸ்தாபித்தது யார்? இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால் வந்த சபைகள் அல்ல. எந்தெந்த சபைகள் இன்னைக்கு பிரிந்து கிடக்கிறதோ, எந்தெந்த சபைகள் இன்னைக்கு ஒண்ணுக்கு போட்டி போட்டு பொறாமை கொண்டு ஒண்ணுக்கு அடித்து துன்புறுத்தி ஒன்னொன்னுக்கு அவங்க போட்டி பொறாமைனால ஒன்றுக்கு இவர்கள் அவர்களை குறித்தும் அவர்கள் இவர்களை குறித்தும் தப்பாய் பேசிக்கொண்டு ஒருவருக்கொருவர் பகைமையை உருவாக்கி பிரிவினையை உண்டாக்குகிறார்களோ, அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடைய சுய ரத்தத்தினால் அந்த சபைகள் ஸ்தாபிக்கப்படவில்லை. அது ஒரு வீண் பேருக்காக, ஒரு டினாமினேஷனாக, ஒரு சும்மா ஒரு கிளப்ப மாதிரி ஒரு கிறிஸ்தவர்கள் கூட்டமாய் சேர்ந்திருக்கலாமே தவிர அங்கே அதற்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஊழியக்காரங்க, சபையில இருக்கிற டீக்கன்மார்கள், இல்ல சபை விசுவாசிகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கும் எனக்கு ஒரு உணர்வு இருக்கணும். ஒரு சபை என்கிறது கட்டிடம் அல்ல. கட்டிடத்தை தாண்டி இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் அங்க மேன்மைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் ஒரு மனிதனை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதற்கு டினாமினேஷன் அல்ல முக்கியம். எது முக்கியம்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் முக்கியம். இந்த இயேசு கிறிஸ்துவோட சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாருங்க. அப்போ இந்த கடைசி காலத்துல சபைகளை பிசாசான பிரிவினைகளை கொண்டு வந்து, பலதரமான பிரிவினைகளை கொண்டு வந்து, அதை பலவிதமான குழப்பங்களை கொண்டு வரும்படிக்காக, சபைகளை தாறுமாறாய் இன்னைக்கு மாற்றும்படிக்காய் பாவத்தை சபைகளுக்குள்ளே கொண்டு வந்து, எபேசு சபையில ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம், அவங்க ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி உன் பேர்ல ஒரு குறைவு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். தீத்துரா சபை பார்த்தா விபச்சார பேசித்தனங்கள் சபைகளில் பெருகினது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இப்படியாக பலவிதமான உபத்திரவங்களை பாவங்களை சபைகளை கொண்டு வந்து சபைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழுப்பிவிட்டு பரிசுத்தத்தை இழக்க வைத்து தேவனுக்காக கற்புள்ள ஸ்திரீயாக கற்புள்ள கன்னிகையாக வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இயேசுவை சந்திக்க முடியாதபடிக்கு சபைகளை பாலடைய பண்ண வேண்டும் என்று சொல்லி சாத்தான் பலவிதமான போராட்டங்களை இன்னைக்கு இந்த கடைசி காலங்களை கொண்டு வந்து தடுமாற பண்ணி கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா ஒன்றை மட்டும் மறக்க கூடாது. இயேசு சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவோட சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையா இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவோடைய வருகை பரியந்த அந்த சபை நிலைக்கும். அதனால நீங்க போகிற சபை, நம்ம நடத்துகிற சபைகள் ஆகட்டும், அதுல இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் முக்கியப்படுத்தி, சுயநலத்தை மறந்து இயேசு கிறிஸ்துவோட சுய ரத்தத்தை மேன்மைப்படுத்தி ஆண்டோடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். பரிசுத்த பிதாவே, நீ பேசும் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. சுயநலம் இல்லாம இயேசு கிறிஸ்துவின் சுய ரத்தத்தினால நாங்கள் சபைகளாய் கூடி தேவனை ஆராதித்து உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுவது விஷயம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.